Hi viewers, இன்னைக்கு நம்ம Millet Banana Balls எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் 1 கப் கம்பு மாவு, 1/2 கப் வெல்லம், 2 ஏலக்காய், 1 சிட்டிகை உப்பு, 1 பனானா, 1 கிளாஸ் தண்ணி. ஃபர்ஸ்ட் நம்ம வாழைப்பழமை நல்லா உரிச்சு மசிச்சுக்க போறோம். வாழைப்பழம் மசிச்சாச்சு. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நம்ம வெல்லம் இப்போ கரைச்சிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. வெல்லம் போட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா கரைச்சிக்கோங்க. பாருங்க, வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ ஏலக்காய் போட்டுக்கோங்க. ரெண்டு கொதி வந்தோடனே கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. வெல்லம் கரைச்ச தண்ணியை இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். வெல்லம்ல சின்ன சின்ன மண் இருக்கும், அதனால் இதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப்பு கம்பு மாவு போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. மசிச்ச வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளை கரைச்ச தண்ணியை சேர்த்து நல்ல மாவை கிளறிக்கோங்க. உங்களுக்கு வெல்லம் தண்ணி பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மாவை இந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ 10 நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி ஊற வச்சிருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு பால் செய்யறதுக்கு. ஒரு கடாச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ சின்ன சின்னதாக உருண்டையாக பால்ஸை போடுங்க. நான் வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கனால கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக இருக்கும். நீங்கள் சர்க்கரை யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வெள்ளையாக வரும். நல்ல கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகணும். இப்போ நம்ம பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு ஆயில் ஸ்டெய்னர் கண்டெய்னரில் மாற்றிக்க போகிறேன். மாற்றியாச்சு. ஒரு 10 நிமிஷம் கழித்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. சுவையான மில்லட் பனானா பால்ஸ் ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.